இடம் ஒரு வீட்டின் படுக்கையறை. நேரம் நள்ளிரவு 12:30 மணி. அறை முழுவதும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருக்கிறது. வெளியவோ இடி மற்றும் மின்னலின் பேரொளி அறைக்குள் வரை கேட்கிறது. கட்டிலில் 28 வயதான மலர் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இடியின் சத்தம் அவளது உறக்கம் வரை சென்றது. இப்போது அவள் தூக்கம் கலைந்து மெதுவாக கண்களை திறக்கிறாள். சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். யாருமே இல்லை. ஆனால் யாரோ தன்னைத்தானே உற்று பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு. உடல் முழுவதும் ஒருவிதமான நடுக்கம். மலர் தனக்குத்தானே, யார் அது, யார் இந்த ரூம்ல யார் இருக்கிறது அப்படின்னு பேசிக்கொண்டே எந்திரிச்சு சென்று அறையில் உள்ள அவளோட விளக்கை ஆன் செய்கிறாள். அறையில் இருந்த சிறிய விளக்கின் மஞ்சள் வெளிச்சம் அறையவே நிரப்புகிறது. அறை முழுவதும் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. அவளுக்கோ தொண்டை வறண்டு தண்ணீர் தாகம் அடிக்கிறது. சமையலறையோ மாடியிலிருந்து கீழே உள்ளது. இப்போது மணி 12:35. மலர் மெதுவாக மாடிப்படிகளில் இறங்கி சமையலறைக்கு வருகிறாள். அவளது காலடி சத்தம் மட்டுமே அந்த அமைதியை குலைக்கிறது. ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுக்கிறாள். தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது அவளது இடப்புறத்தில் ஒரு நிழல் வேகமாக அவளை கடந்து செல்வது போல் தெரிகிறது. அவளுக்கோ உடல் சிலிர்த்துகிறது. மலர் குரல் நடுங்க, யாரு, யார் அங்க? உடனே அவள் திரும்பி பார்க்கிறாள். அங்கே யாருமே இல்லை. சமையலறையின் ஜன்னல் வழியே தெரியும் மரக்கிளைகள் காட்டில் அசைந்து கொண்டிருக்கின்றன. மலர் தனக்குத்தானே, வெறும் பிரம்மதான் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டே மீண்டும் முன்னோக்கி திரும்புகிறாள். திடீரென்று அவளுக்கு முன்னால் முகம் மற்றும் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஒரு கோரமான உருவம் நிற்கிறது. அதன் கண்களில் தீஜுவாலை தெரிகிறது. அது தன் கைகளை அவளை நோக்கி நீட்டி எரிந்து நடந்து வருகிறது. காது கிழியும் அளவிற்கு அலறும் சத்தம் அதிகமாக கேட்கிறது. உடனே மலர் ஆ என்று அலறிக்கொண்டே நிற்கிறாள். மலரின் அலறல் சத்தத்தில் அவள் அருகில் படுத்திருந்த தங்கை 22 வயதான அகல்யா பயந்து கண் விழிக்கிறாள். அகல்யா பயத்துடன், என்னாச்சுக்கா, ஏன் இப்படி கத்துற? கோபமும் பயமும் கலந்த நிலையில் அருகில் இருக்கும் தலையணை எடுக்கிறாள். தூக்க கலகத்தில் ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருக்கும் மலரின் தோளில் தலையணையால் 2 அடி வைக்கிறாள். அகல்யா கோபமாக, சும்மா இருக்க மாட்டியாக்கா, நீ போட்ட சத்தத்துல எனக்கு உயிரே போயிருக்கும், பைத்தியம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்படி கனவு கண்டுட்டு கத்தாதன்னு. ஆனால் மலரோ எதுவும் தெரியாத போல் அமர்ந்து ஃப்ரீஸாக உட்கார்ந்திருக்கிறாள். அகல்யா தன் அக்கா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். மலர், இரு, அம்மா கிட்ட சொல்லித்தரேன். அகல்யா கோபமாக கட்டிலிருந்து இறங்கி அரைக்கதவை நோக்கி வேகமாக நடக்கிறாள். அகல்யா கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியேறுகிறாள். அகல்யா சென்ற திசையில் மலர் ஒன்றும் புரியாமல் பயத்துடன் விழித்து கொண்டு பார்க்கிறாள். அகல்யா அழுது கொண்டே தன் தாயின் அருகில் நிற்கிறாள். சற்று நேரத்தில் மலரும் அங்கு வருகிறாள். தாய் மலரை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்குகிறார். மலரிடம் கோபமாக, ஏன் இப்படி செய்கிற? என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. உன்னோட அக்கா எப்படி பயந்து போயிருக்கான்னு பாரு. மலர் குரல் உடைந்து சோர்வுடன், அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? ஒரே கனவு. எனக்கு மாறி மாறி அதே தான் வருது. நான் வேணும்னா கத்துறேனா? நீங்களே யோசிச்சு பாருங்க, நிஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்னு. உங்க முன்னாடி ஒரு எரிஞ்ச உடல் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு உயிரே போயிடுச்சுமா. அது கனவா நிஜமானு கூட இப்ப எனக்கு வரை தெரியல. இதை கேட்டதும் தாயின் முகத்தில் கோபம் மறைந்து கவலை படர்கிறது. அகல்யா அதிர்ச்சியுடனும் குழப்பமாகவும் அவளையே பார்க்கிறாள். உடனே அம்மா, என்னடி சொல்ற? எப்போல இருந்து இப்படி இருக்கு? இதை முன்னாடி நீ சொல்ல மாட்டியா? மலர், அம்மா, இது ரொம்ப நாளா இருக்குமா. நாம ஊர் திருவிழாவுக்கு போனோம்ல, அப்போல இருந்து இப்படிதான் வருது. அதுக்கு அம்மா மலர் அருகில் சென்று அவளை ஆறுதல் படுத்துகிறாள். சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு பூசாரி கிட்ட இதை பத்தி கேட்போம். பயப்படாத, சரியா? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இடம் கோயில். நேரம் மாலை 6:30 மணி. கோயிலின் மாலை நேர மணியோசை மென்மையாக கேட்கிறது. மலரும் அவளது அம்மாவும் கோயிலுக்குள் நுழைகிறார்கள். மலரின் முகத்தில் ஒரு விதமான பதட்டமும் ஏக்கமும் கலந்திருக்கிறது. இருவரும் நீண்ட நேரம் சாமியை கும்பிட்டுவிட்டு கோயிலின் பூசாரியை சந்திக்கின்றனர். அப்போது அம்மா பூசாரியிடம் குரலில் கவலையுடன், சாமி,
என் பொண்ணு கொஞ்ச நாளாவே சரியில்லை. ராத்திரியில் பயங்கரமான கனவு வருதுன்னு சொல்லி ஒரே கத்துறா. நிம்மதியாவே தூங்க முடியல சாமி. பூசாரி இதை கேட்டோட மலரின் முகத்தையே உற்று பார்க்கிறார். பின்னர் அவளது அம்மாவின் பக்கம் திரும்புகிறார். பூசாரி அம்மாவிடம், ஆமா, உங்க பொண்ணு ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா வந்துட்டு, ஆமா சாமி, கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க அப்படின்னு தன் பையிலிருந்து ஒரு சுருட்டிய ஜாதகத்தை எடுத்து நீட்டுகிறார். பூசாரி ஜாதகத்தை வாங்கி கொண்டு தன் அருகில் இருந்த இறைவரின் திருவுருவப் படத்தின் முன் வைத்து கண்ணை மூடி ஒரு நிமிடம் வேண்டுகிறார். பின்னர் ஜாதகத்தை பிரித்து பார்க்க தொடங்குகிறார். அவரது முகம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகிறது. சிறிது நேரம் ஜாதகத்தையே பார்த்து கொண்டிருந்த பூசாரி திடீரென தன் பார்வையை மலரின் பக்கம் திருப்பினார். பூசாரி மலரை பார்த்து, நீ 12 வாட்டி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு உடனே மலரோட மனதில், ஐயையோ, இது எப்படி பூசாரிக்கு தெரிஞ்சது, எப்படி இந்த ரகசியத்தை இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். பூசாரி கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போன மலரின் தாய் பதற்றத்துடன் மறுக்கிறார். என்ன சாமி சொல்றீங்க? என் பொண்ணு அப்படிலாம் செய்யற பொண்ணு இல்லை சாமி. அவளுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் வந்திருக்காது. தாய் பேசி கொண்டிருப்பதை சற்றும் பொருட்படுத்தாமல் பூசாரி தன் பார்வையை மலரிடமிருந்து விலக்காமல் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார். பூசாரி மலர் கண்களை பார்த்து அழுத்தமாக, சொல்லுமா, நான் கேட்பது உண்மையா இல்லையா? மலர் தன் தாயின் முகத்தை பார்க்க திராணமின்றி கண்ணிலிருந்து வழியும் நீருடன், ஆம் சாமி, நான் முயற்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. தன்னுடைய மகள் ஒத்துக்கொண்டத தாய் பொருட்கொள்ள முடியாம இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. பூசாரியிடம் மலர் பேச தொடங்குகிறா. பூசாரி, இங்க பாருமா, நீ இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆத்மா தான். அது உன்னை கொல்ல நினைக்கல, உன்னை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுது. அதற்கு அம்மா குழப்பமும் பயமும் பீடிக்க, என்ன சாமி சொல்றீங்க? ஆத்மா காப்பாத்துதா? இதெல்லாம் நம்பலாமா? பூசாரி, ஆமாம்மா, உன்னோட பொண்ணை அந்த ஆத்மா தான் காப்பாத்துது. இது ஏதோ மலர்கிட்ட சொல்ல வருது. பூசாரி தன் கையில் இருந்த ஒரு கருப்பு கயிற்றில் கோர்க்கப்பட்ட தாயத்தை மலரிடம் நீட்டுகிறார். அந்த ஆத்மா உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னா இந்த தாயத்தை கட்டிக்கோ. இனி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ அதை தைரியமா எதிர்கொள்ள தயாராகிரு. பூசாரி அந்த தாயத்தை மலரின் கையில் வைத்துவிட்டு வேறு எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு சென்றுறாங்க. மலர் தன் கையில் இருக்கும் தாயத்தையும் பூசாரி சென்ற வழியையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கா. அவள் தாயோ என்ன நடக்குது, என்ன செய்யனே செய்யாம அப்படியே நிற்கிறாங்க. யார் இந்த மலர்? மலரை சுற்றி நடக்கும் அமானுஷ்யத்தின் பின்னணிதான் என்ன? பல வாட்டி மலர் தற்கொலை முயற்சி செஞ்சிருக்கான். இதிலிருந்து இவன் விடுபடுவாளா? அமானுஷ்யத்தில் இவளை விட்டு போகுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ